அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஊருக்கு பர்ச்சேஸ் பண்ற vlog தான் பார்க்க போறீங்க. ஊருக்கு கிளம்புற நாள் வந்துருச்சு. நான் 1 month விசிட் விசால தான் வந்திருந்தேன். எப்படி டேஸ்லாம் போச்சுன்னே தெரில. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தடவை வந்ததுக்கு ஃபுல்லா ரவுண்டிங்லேயே இருந்ததுனால ஷாப்பிங்க்குலாம் டைமே இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வெஜ் மீல அன்னைக்குன்னு பார்த்து செம்ம கூட்டம். என்ன இருக்குதோ அதான் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பணும். கிளம்புற நாள் தான் ஷாப்பிங் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் ஷாப்பிங் பண்ணாலும் வைக்கிறதுக்கு எனக்கு லக்கேஜே இல்லை. ஏன்னா இந்த டைம் ஃபுல்லா நுசைருக்கு டாய்ஸ் இருந்துச்சு. எனக்கும் நுசைருக்குமே சேர்த்து 30 kg தான் லக்கேஜ். 7 ஹேண்ட் லக்கேஜ். நுசைருக்கு ஹேண்ட் லக்கேஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நெஸ்டோக்கு போனோம். அங்கே எதுவும் ஆஃபர்ஸ்ல வாங்க முடியுதான்னு பார்ப்போம்னு போயிருந்தோம். மச்சி வீக்கெண்ட் கிராசரி ஐட்டம் இங்கே தான் வாங்குவாங்க. அப்படியே போயிட்டு ஊருக்கு திங்ஸ் வாங்கலாம்னு நானும் போயிட்டு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். மேகி கியூப்ஸ்லாம் எனக்கு ஊர்ல கிடைக்க மாட்டேங்குதுன்னு இதை ஊருக்கு வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஓட்ஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதையும் ஊருக்கு எடுத்துக்கிட்டேன். இதுல மற்றது பாதி திங்ஸ் எல்லாமே மச்சி வீட்டுக்கு வாங்கினது. அப்படியே மச்சி பின்னாடி போவோம். ஏதாவது ஊருக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கலான்னு மச்சி பர்ச்சேஸ் பண்றது பார்த்துட்டு இருந்தேன். மேபி எனக்கு வாங்குறது திங்ஸ் மச்சி எடுத்து கொடுப்பாங்க, அதனால. நெக்ஸ்ட் மச்சி வீட்டுக்கு சிக்கன் வாங்கலான்னு அந்த செக்ஷனுக்கு போயிருந்தாங்க. இங்க சிக்கன் வாங்கிட்டு வெஜிடபிள் செக்ஷனுக்கு போயிட்டு வீக் ஃபுல்லா என்னென்ன வேணுமோ அது மச்சி வாங்கிட்டு இருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்ல, ஃப்ரூட்ஸுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு இங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல போயிட்டு ஊருக்கு பட்டை கேட்டிருந்தாங்க. இங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதையும் ஊருக்கு வாங்கிக்கிட்டோம். பட்டையிலே வெரைட்டிஸ் இருந்துச்சு. இது ஸ்ரீலங்கன் பட்டை. இந்த பட்டையை தண்ணியில கொதிக்க விட்டு குடிச்சோம்னா அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே கரம் மசாலா மிக்ஸ் இருந்துச்சு, நம்மளே கிரைண்ட் பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் அங்க சோப்பு லோஷன்லாம் ஆஃபர்ல இருந்துச்சு. சில நல்ல ஐட்டம்லாம் ஆஃபர்ல இருந்துச்சு. லக்கேஜ் இல்லாததுனால வாங்க முடியல. நுசைருக்காக சுடோ கிரீம் இருக்கான்னு இங்க பார்த்தேன். இங்க டவுட்ல தான் பார்த்தோம், இங்க கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் மில்க் பவுடர் நுசைருக்கு லக்டோஜன் தான் கொடுப்பேன். அதை தவிர மற்ற எல்லாமே இங்க இருந்துச்சு. வாங்கினதை மட்டும் பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது பாத்தீங்கன்னா ரோலால அண்ணனும் மச்சியும் ஊருக்கு தைலம்லாம் வாங்கியிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல எங்களுக்கு ரோலால ஒர்க் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு எங்க சைட்ல உள்ள கிஃப்ட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். கிஃப்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நுசைருக்காக மில்க் பாட்டில் ஊட்டிலாம் தான் மட்டும் வாங்கிட்டு வரலான்னு போனோம். ஆனா உள்ள போனோன்னு என்னென்னமோ வாங்கிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ஸ்லிப்பர் வாங்குற ஐடியாலாம் ஃபர்ஸ்ட் இல்லவே இல்லை. அந்த செக்ஷன் கண்ணில் பட்டோன்னா அப்படியே அங்க போயிட்டு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என் டேடிக்கும் மாமாக்கும் டிஷர்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு இங்க அதையும் பார்த்துட்டு இருந்தோம். துபாயில எதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சோன்னா அதை தவிர மற்ற எல்லாமே வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வாங்கிட்டு நுசைருக்கும் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பில் போட்டுட்டு கிளம்பிட்டோம்.
இந்த தடவை துபாய்க்கு வந்து நுசைருக்கு தான் செம பர்ச்சேஸ். இப்படிலாம் லாஸ்ட் மினிட்ல பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. இன்னும் நிறையா எனக்கு திங்ஸ்லாம் வாங்கணும்னு இருந்துச்சு. பட் டைமும் இல்லை, லக்கேஜும் இல்லை. இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பொட்டி கட்டி ஊருக்கு போக ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்ஷால்லா see you all on next video. Stay tuned. Tata.